ஹாய், வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன கேக் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ட்ரஃபிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் கருவில் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இப்போ தனியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தனியாக பிரித்த வெள்ளைக்கருவை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்டுக்கு வந்து பீட் பண்ணிக்கோங்க. தண்ணி மாதிரி இருக்கிறது நுர மாதிரி வரணும். அது ஒரு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் சர்க்கரை 75 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 75 கிராமு. இதை வந்து 3 பேட்சாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடைசி பேட்சை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. மைதா 60 கிராம், அது கூடவே வந்து நான் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், அது 1 டீஸ்பூன். இது கூடவே நம்ம கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பாலும் வாசனை இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் ஆயில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பேட்டரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மீதி இருக்கிற பாலையும் ஆயிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து 6 இன்ச் ரவுண்ட் பேன் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அதுதான் நல்லா நம்மளுக்கு கேக் வந்து லெவலாக கிடைக்கும். டேப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பேக்கிங்க்கு வச்சிடலாம். 180 டிகிரிக்கு 30 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், க்ளீனாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும். நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மேலே இருக்க லேயரையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் வந்து நான் இங்கே வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்களா, ட்ரஃபிள் வந்து நம்ம சேர்த்து கோட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த லேயர் வச்சிடலாம். இப்போ மறுபடியும் வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ
ட்ரஃபிள் வந்து நம்ம கடையில் தான் போய் வாங்கணுமா அப்படின்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கலனா நம்ம வீட்லேயே கூட நம்ம ட்ரஃபிள்ஸ் வந்து செய்யலாம். நம்ம வந்து இந்த ட்ரஃபிள் க்ரீம் வந்து செய்யலாம். எப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். இப்போ வந்து நம்ம க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இது வந்து செட் ஆகட்டும் க்ரம் கோட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்கரேட்லாம் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெடி பண்ண ட்ரஃபிள் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. கஸ்டமர் வந்து என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் வந்து சிம்பிளாக தான் போடுறேன் டிசைனு. இருங்க, இந்த மாதிரி நீங்கள் டிசைன் கொடுத்துக்கோங்க சிம்பிளாக. இது மேலே நான் வந்து பால்ஸ் வைக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய சாக்கோ ட்ரஃபிள் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாருங்கள், சிம்பிளாக இருந்தாலும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.